ஓகே காய்ஸ், ஃபைனலி பச்சைமலை ஏறி வந்தாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா குமிளி. குமிளி என்னடா ஸ்பெஷலு? அங்கே ஒரு லேக் இருக்குது. சரி, எந்த சவுண்டுமே அவ்வளோ கேட்காது, அமைதியாக இருக்கும். அந்த லேக்கை பார்க்குறதுக்காக அந்த லேக்கை கிளம்பிட்டோம். காய்ஸ் சோறு, காய்ஸ் சோறு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பணம் வரைக்க பிரியாணி வாங்கிட்டு வந்து பார்த்தா தக்காளி சோறு, தயிர் சோறு வாங்கிச்சு, சாம்பார் சோறு வாங்கி கொடுத்துருப்பாங்க சார். சார் உனக்கு கொள்ளுங்க சார் இவனையா. அடிக்கிற வெயிலுக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடாதடா, என்ன ஏன்டா சாப்பிட வேணாம்னு சொல்கிற? நேரம் இது எங்கே சாப்பிட போகிறோம்னா குமிளி லேக்கில் உட்காந்து சாப்பிட போகிறோம். குமிளி லேக் மேலே இப்போ பிஞ்சாக இருக்குது முங்கலாம். பார்த்தீங்கன்னா குமிளி லேக் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகணுன்னே ஒரு எப்படின்னா ஒரு வில்லேஜோட ஃபீல், அது அப்படியே இந்த சில்னஸும், அப்புறம் இந்த இங்கே பாருங்கள் அப்படியே சைடில் பாருங்கள் பனைமரம், ஃபுல்லாகவே பனைமரம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எங்கள் ஊர் கும்பகோணத்தில் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ரோ. காய்ஸ் எல்லா மக்களும் இருக்கு. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியதான் வேணும். ஒன்று பாய்ஸ் கேங்காக வந்து ட்ரை பண்ணுங்க. கப்பல்ஸ்க்கு சேஃப்டி யாரும் கொடுக்க முடியாது. காய்ஸ் தடாவோட ஃபீல் கொஞ்சம் அப்படியே தருது, நல்லா இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ஃபீல் குட்டாகவும் இருக்குது. பட் பயமாக இருக்குது, கூட்டு போய் எதாவது பண்ணி தான் பண்ணணும். நீ நான் பரவாயில்ல பார்க்குறேன், நல்லா இருக்கு காய்ஸ், சூப்பரான பிளேசஸ்ஸு. வாவ், சீரியஸ்லி காய்ஸ், சீரியஸ் சூப்பராக இருக்குது. வேற லெவல் காய்ஸ். ஆனால் குளிக்கிறதுலாம் சேஃப்டியாக குளிக்கணும் பாருங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னல, என்ன போமா உள்ள. நான் குளிக்கிறேன் வா. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம், கப்பல்ஸாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் செம்ம ஒரு யூனிக்கான பிளேசஸ் இது. ஆனால் ஆபத்து அதிகம், ஏன்னா இது ஒரு கைவிடப்பட்ட என்னது, அது கைவிடப்பட்ட பகுதி இல்லை, மீன்ஸ் கைவிடப்பட்ட இதுரா அது நம்மள தான் இருக்காங்க. நம்ம இங்கேயே அட்டியே போட்டோம், பசி இது சோத்த தின்றது சமைக்கிறாங்கடா. வேணாடா அப்புறம் அவனை சமைச்சிட்டு இருப்பான். அங்கே போகிறேன், வண்டியை திருப்புடா, வண்டியே திருப்புடாடி, வண்டியே திருப்புடா. இன்னும் போகலாமா, உள்ளே போகலாமா? நீ பட்டிலே போயிட்டுருக்க. டெட் எண்ட் சூப்பராக இருக்குது காய்ஸ். லேக்கு அப்படியே வியூவை பாருங்கள், சுற்றிரும் அப்படியே சூப்பரான ஒரு பிளேசஸ்ஸு பாருங்கள். வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை, இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 பேராக வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் சேர்ந்து வந்தால் இன்னும் வைப்பு சூப்பர் வைப்பாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்லாமா? எனக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே போகலாமா? அது என்ன ஸ்பாட்டு? அப்புறம் ஏங்க வந்த? 2 வரைக்கும் காட்ட வந்தேன். பைத்தியத்துலேயே 1ஆம் நம்பர் பைத்தியம் இந்த ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா, பின்னாடி அந்த பைத்தியம் தான். ரசிக்குதுரா, எங்கேயாச்சும் நிப்பாட்டுறான்னா ஈத்து வந்து கடைசியில் நிப்பாட்டி அங்கே போய் சாப்பிடுங்க. அதுவே கெட்டவைய நாங்கள் போகலாம். ஃபைனலி சாப்பிட போகிறோம். அவன் பிரியாணிங்க பாருங்கள், ஒரு கேங் வந்து பிரியாணி சமைச்சு சாப்பிடுது. கேங்காக வரலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேங்காக வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் ஒன்றா வந்து ஒரு நாள் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு சில் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை வீட்டில் ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஆஃபீஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தாலும் சரி. இவனை மாதிரி டீ குடிக்க வாடா போகலான்னு சொல்லிட்டு ஈத்து போய் பச்சை மலையும் குங்குளியும் ஈத்து வந்து காட்டினாலும் சரி நல்லாயிருக்கும். ஆனால் தயவு செஞ்சு கப்புள்ஸாக வந்துடாதீங்க, அதுக்கு உங்கள் இஷ்டம். அது நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். கப்புள்ஸாக வந்துடாதீங்க, அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு விலாகை கண்டினியூ பண்ணுவோம். பாய். சாப்பிட்றது எப்படி அப்படி பிளேஸ் தேடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஸ்லிப்பாகி விழுந்தது தான். ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ.
நல்லா இருக்குது, ப்ளேஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தடா ஃபீல் தருது கொஞ்சம். ஃபோனு கீழே விட்டுறாத ரசா. கைஸ் வந்தவங்க சாப்பிட்டாச்சு, மரத்தில் மல்லாந்தாச்சு. மரத்தில் எப்படி சூப்பராக இருக்குது கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். இப்படி வை, மீன் பிடிக்கிறதுக்கெலாம் செம்மையான பிளேசஸ்ஸு, ஏகப்பட்ட மீன். சும்மா சாப்பிட்டதை கொஞ்சம் எடுத்து அப்படி தூவி விட்டோம். தூவி விட்டதுக்காக உப்பான உதைக்க மொசன்னு வந்ததுங்க. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு பாட்டு ஒன்று தோணுது. நம்ம பாஸ்கருக்காக என்ன பாட்டு பாடலாம்? ஆமாம், பாஸ்கர் வந்து அவன் ஆளுக்கு பாட போகிறான் அந்த பாட்டை. எனக்கு ஆளே இல்லை. நாளைக்கு பாய் போய் சொல்கிறான், பாய் போய் சொல்கிறான், என்னை பாட சொன்னால் அதனால நான் பாடுறேன். டெடிகேட் டு பாஸ்கரோட வருங்கால ஒய்ஃபுக்கு. என்றைக்கு அந்த வரும்ல. ஃப்ரேமுக்குள்ளே வாங்க பாய். ட்ரைபேட் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஒரு நல்ல ட்ரைபேட் கிடச்சிச்சு மரத்தில். அந்த மரத்தை தொட்டினா அந்த ஃபோன் வந்துடும். இப்போ நமக்காக பாஸ்கர் ஒரு பாட்டு பாட போகிறாரு. என்ன பாட்டு பாடுங்க? டைம் இல்லை, எனக்கு பாட தெரியாதுங்க, இவன் தான் பாடுவான். ஆமாம், நான் ஒரு சிங்கர், அதுவும் இல்லாமல் ஒரு கதாசிரியர் அண்டு டேரக்டர், அப்கமிங் டேரக்டர். ஏய் டேரக்டர் ஆகிறேன்டா, நான் படம் எடுக்கிறேன், அதை நீ பார்க்குறேன். இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும். ஒன்லி பாசிட்டிவ் வைப். பைன 10,000 ஆரா 100+. அங்க எல்லாம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு போட்டோம். அப்கமிங் டேரக்டர் அண்டு நல்ல ஒரு பாடல் ஆசிரியர். நல்ல புது பாட்டெலாம் எழுதியிருக்கேன், ஆனால் ரிலீஸ் பண்ண தான் காசு இல்லை. வரும், ரிலீஸ் பண்ணுறேன். தூண்டில் அதான் தூண்டில் வந்து எடுத்து வந்தேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? இந்த மாதிரி ஒரு பிளேசஸில் இருந்து பாடுறப்பெல்லாம் அருமையான பாட்டுங்க. என்ன பாட்டு? இந்த கரகாட்டக்காரில் ஒரு பாட்டு வரும்ல, என்ன பண்ணுறது? மாங்குயிலே பூங்குயிலே. ஏண்டா நீ என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன். என்னன்னு கேட்டு என்ன கேட்குறேன்? மாங்குயிலே பூங்குயில்னு ஒரு அதில் ஒரு லைன் ஒன்று வரும், அது மை ஃபேவரட் லைன். உங்களுக்காக நான் பாட போகிறேன். நல்லா இல்லைன்னா காரி துப்பாதீங்க, காரி துப்பாதீங்க. இவன் ஏன்னா காரி துப்போம் என்ன நல்லா இல்லைன்ட்டு. பாட்டா வேணாண்ணா கேட்க போகிறேன். நீ வேணான்னாலும் தான் பாடுவேன். இல்லையா? தலை நல்லா இல்லை சொல்லணுமா இல்லையா? ரெடி ரெடி, ரோல் கேமரா, ஆக்ஷன். டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். தட்டுமுட்டா இருக்கு, மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயா அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துட போறா சாமி. தாரியோட மோசம் வந்து போதுடா, எல்லாம் ஒன்னால வர்றது. உண்மையாக நாக்க வெடிச்சுடா. எங்க பாரு, மலைக்கு போன இடத்துல மாலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் போட்டாச்சு. இன்னைக்கு 2 நாள் வயசாயிடுச்சோ. ஆமாம், என்னை பாடக்கூடாதுங்கிறான் பாய்ஸ். சாரி, இன்னொரு நாள் தனியாக லைவில் பாடி காட்டுறேன். உண்மையாக நல்லாயிருக்கும், நான் பாட்டு பாடினா சீரியஸாக நல்லாயிருக்கும். அவனுக்கு தான் தெரியல, கழுதிக்கு காத்தெருமைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி தான் அவனுக்கு. நல்லா காதில் வாங்கினா அடிப்பான் பாய்ஸ். இல்லை, நல்ல பிள்ளையாகவே வளர்த்துட்டாங்க இல்லைடா பாஸ்கர்? வீட்டில் நல்ல பிள்ளையாக வளர்த்துட்டாங்க நம்மளை. சரி, ஓகே, அந்த ஒரு பிளேஸை விட்டு கிளம்புறோம். ஏன்னா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் எங்கே இதெல்லாம் போன வரைக்கும் ஒன்று விளக்க மாத்திரம் ரெடி பண்ணிட்டாங்க எங்களை. ஸோ அந்த ரீசன்னால் கிளம்புறோம். மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இன்னொரு நாள் சீக்கிரமாக வந்து பசங்களோட வந்து இங்கே அட்டி விட்றோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். சொல்லிட்டான், ஆனால் எப்போ நடத்துவான்னு தெரியல, பார்ப்போம். நம்ம வந்தால் மாதிரி எல்லோரும் சேர்ந்து வர முடியாதுல்ல, எல்லாருக்கும் லீவுன்னு ஒன்று இருக்குது. எல்லாம் இப்போ ஸ்கூல் பசங்களை, நம்ம காலேஜ் பசங்க கூட கிடையாது. அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டியாச்சு. சாதிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டில் பார்ப்பாங்க. சாதிக்க பிறந்திருக்கோம்னு நினைக்கிறோம். ஆமாம், ஆனால் எங்களெல்லாம் சோதிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் பாருங்கள் ஃப்யூச்சரில். சோதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனை சமாளிக்கலாம் சொல்லுங்கள்?
ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இந்த சைடு மாற்றி மாற்றி அடிச்சதில் கழுத்தெல்லாம் கோணிக்கிச்சு, முடியல ப்ரோ. எல்லாத்தையும் சமாளித்து தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓடுவோம். உருட்டுறான் வாய். அவனுக்கு தெரியாது டைரக்டர் ஆகிறோம், நீ விளாகர் ஆகிற, படம் எடுக்கிறேன், இவனை நடிக்க வைக்கிறேன். என்ன இது பாருங்கள் இவனுக்கு என்ன ரோல் கொடுக்கலான்னு சொல்லுங்கள். ஓகே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாருங்கள் நல்லா அழகான வியூவாக இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம். ஜஸ்ட்டு சென்னையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு சென்னையிலேருந்து ஒரு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் தான். ஒரு 48 கிலோமீட்டர்ஸ், 40 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். 40 அந்த எனக்கு எங்கள் இடத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆமாம், நாங்கள் வேசர்பாடியிலேருந்து வந்தனால அவ்வளோ தூரம் வச்சு. நீங்கள் மற்றபடி கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா நல்லா தாம்பரம்னா எனக்கு கிட்ட பண்ணல பார்த்து சொன்னேன், அதனால தான் அந்த 60 இல்லைன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஏரியாவை தான் பிரச்சனை இல்லை. மேப்பே தேவைப்பட கை, நம்மளுக்கு கண்ணு தான் மேப்பு. நான் சொல்கிறது தான் வழின்னு போயிடலாம். முட்டு சந்தையில் போய் நிப்பாட்ட பார்த்தோம் ப்ரோ. நியாயமாக இருக்கா ப்ரோ? எல்லாம் கூகுள் நண்பன் பண்ணுற வேலை. கூகுள் நண்பன் ஒழுங்காக காட்டுதான். ஷார்ட்டில் போகலாம். 22 கிலோமீட்டர் காட்டுது, இது 20 கிலோமீட்டர் தான் சொல்லி இழுத்து விட்டு சரிப்பா கிளம்புவோம். பட் ஆனால் கிலோமீட்டர் கம்மியாக தானே வந்துச்சு. சரி ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அபி. எங்கள் வண்டி Style is the answer to everything. Fresh way to அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அபி. சொல்கிறா பாய். பாயா? நம்ம சேனலோட பேர் வந்து மைல்ஸ் வித் மீ பாஸ். இந்த சேனலில் ஃபுட் பிளாக், ட்ராவல், அப்புறம் கண்டென்ட் பிளாக், ஃபன் கண்டென்ட்டு, ரியாக்ஷன்ஸ் வீடியோ, மீன்ஸ் இன்னும் நிறையா விஷயம் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மாதிரி சென்னை சரௌண்டிங்கில், அதாவது சென்னையிலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி என்னென்ன இடன் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே போய் எங்கள் வீடியோ போடுறோம்.